அட போங்கடா! என்னடா வாழ்க்கை இது? எவ்வளோடா நான் மட்டும் பொறுத்துக்கிட்டு போகுறது? எனக்குன்னு மட்டும் இப்படி எழுதியிருக்கா தலையில. நானும் பொறந்ததுலருந்து பார்க்குறேன். அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சதுலருந்து பார்க்குறேன். என்னுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மாறவே இல்ல. மேலும், மேலும், மேலும் கஷ்டம் தான் வந்துகிட்டு இருக்கு. பேருக்கு என்னமோ காளை மாதிரி மிடுக்கா சுத்திக்கிட்டு தான் இருக்கேன். வர்ற கோவத்துக்கு ஒவ்வொருத்தரையும் தூக்கி போட்டு மிதிச்சிடலாம் போல தான் இருக்கு. முட்டி மோதி அப்படியே குத்தி கிழிச்சிடணும் போல இருக்கு. என்ன செய்ய? கற்பனையில கூட நெனச்சு பார்க்க முடியல. அவ்ளோ ஆதங்கமா இருக்கு. சில நேரங்கள்ல அழுகழுகையா வருது. ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். ரிஷபராசியோட குமுறல் இப்படிதான். இப்ப தலைப்பு என்ன போட்டிருக்கோம்? இந்த வீடியோ பதிவு எதுக்கு? அடுத்து வரக்கூடிய 7 நாள் அப்படிங்கிறது ரிஷபத்திற்கு எந்த மாதிரியான மாற்றத்த கொடுக்க போகுது? ஆமா. மாசமெல்லாம் ஒழுங்கா வந்துருச்சு. இதுல அடுத்த 7 நாள் மட்டும் என் வாழ்க்கைய மாத்தப் போகுதா? இப்படின்னு யோசிக்கும் இப்ப ரிஷப ராசிக்காரங்க. நிச்சயமா. அடுத்த செகண்ட் கூட ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்கலாம் இல்லையா? அதற்கு ஒரு தூண்டுகோலா, ஒரு திறவுகோலா, உங்க வாழ்க்கையுடைய கஷ்டத்த போக்குறதுக்கான பாதைய அமைக்கக்கூடிய நாட்களா, அந்த 7 நாட்கள் இருக்கலாம் இல்லையா? நம்பிக்கையோட இந்த வீடியோ பதிவு தொடர்ந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களே, ஒரு தெய்வத்துடைய அனுகிரகத்தை நாடுவதன் காரணமா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி கொடுக்கும்னு சொல்லி, இப்போ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய தருணத்துல ஒரு தெய்வத்துடைய நாமத்த சொல்லலாங்களா? ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி. மகாலட்சுமி தாய பொறுத்தவரைக்கும், ரிஷபத்துக்கும் அவங்களுக்கும் ரொம்ப பொருத்தங்க. ஆமா. ஊருப்பட்ட கடன் வாங்கி நான் தான் வச்சிருக்கேன். இதுல அவங்க எனக்கு ரொம்ப நெருக்கம் போல. அட போம்மா அங்கிட்டு. வாங்குன கடன திருப்பி குடுக்க முடியாம நான் அல்லோலப்படுறது எனக்கு மட்டும் தான் தெரியும். எத்தன பேர்கிட்ட நான் பணத்த குடுத்து ஏமாந்துருக்கேன்னு தெரியுமா உனக்கு? இப்படியும் யோசிப்பீங்க. சரிங்க. அதுக்கு நான் பலன் சொல்றேன். ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி 3 முறை சொன்னீங்களா? சொல்லியிருப்பீங்க. ஏன்னா, நம்முடைய ரிஷபத்த பொறுத்தவரைக்கும் ஆன்மீகத்து மீது நம்பிக்கை இருக்கு. கடவுள் மீது நம்பிக்கை இருக்கு. சரி சொல்லி தான் பார்ப்போம் அப்படின்னு இப்போ நீங்க சொல்லியிருப்பீங்க. வாழ்க்கை வளமாக மாற்ற நான் வழி சொல்றேன். இப்போ ரிஷப ராசி என்ன செய்வீங்கன்னா, புருவத்த தூக்கி பார்ப்பீங்க. என்னதான் சொல்ற? சொல்லு பார்ப்போம். நல்லது நடக்க போகுதா? கொஞ்சம் சுருக்கமாவும், அப்புறம் தெளிவாவும், அப்புறம் நட்சத்திர பலன்களும் சேர்த்து சொல்றியா? அப்படின்னு யோசிப்பீங்க. சொல்லிட்டா போச்சு. எல்லாருக்கும் ஒரு காலகட்டத்துல ஏற்றம் இருக்கும். இறக்கம்ன்றது கன்ஃபார்ம் இருக்கும். ஆனா ரிஷபத்துக்கு என்னவோ ஒரே மாதிரி போகுதுல்ல பாத. ஒரே மாதிரி போகுது. எங்க தெரியுமா போகுது? அடி பாதாளத்துல போயிட்டு இருக்கு வாழ்க்கை. உண்மதானே? சரி. ஆனா அது நிரந்தரம் இல்ல. புரியுதுங்களா? நிரந்தரம் இல்ல. அடுத்த 7 நாள் அப்படிங்கிறது ரிஷபத்திற்கு ஒரு மாற்றம் தரப்போகுது. முக்கியமா சுருக்கமான விளக்கத்த சொல்றேன். பணவரவு தேவையான அளவுக்கு இருக்கிறதுனால, செலவுகளை சமாளிச்சு உற்சாகமா காணப்பட போறீங்க. குடும்பத்த பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிட்டயே அந்யோன்யம் அதிகரிக்கும். இந்த 2 விஷயத்த மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இதுக்கான பலன்கள நான் எப்படி சொல்றேன் அப்படின்னாக்கா, உங்க ராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள். இந்த வாரத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க வலம் வராங்க. அதை பொறுத்து தான் நான் பலன் சொல்ல முடியும். ரிஷபத்த பொறுத்தவரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷத்துல இருக்கக்கூடிய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். கிரக நிலையிலும் பார்த்தோம்னாக்கா, ராசியில குரு பகவான் இருக்காரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு. சுகஸ்தானத்துல சூரிய பகவானும், சந்திர பகவானும், புதன் பகவானும் இருக்காங்க. பஞ்சமஸ்தானத்துல சுக்கிரன் பகவானும், கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க. தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்காரு. லாபஸ்தானத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. கிரகநிலை அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல இப்படிதான் அமர்ந்திருக்காங்க. முன்னாடி 2 விஷயம் சொன்னேன். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். என்ன? பணம் கையில இருக்கு. எவ்வளவு செலவு வந்தாலும் பரவால்ல. சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கையில இருக்கு. குடும்பத்துல கணவன் மனைவியோட பிரச்சனை இல்ல. கணவன் மனைவிக்கிடையே ஒத்துமை இருக்கு அப்படின்னாவே ரிஷபம் வெற்றியாளர்ன்னு சொல்லலாம். ஏன்னா, அவங்களால மட்டும் தான் இவங்களுடைய மன நிம்மதி கெட்டுப் போகுது. இல்லையா? அதுவும் சரி செய்யப்பட்டது. இப்போ கிரக நிலையை பொறுத்து பலன்கள். உடல் நலன்ல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைங்க. ரிஷப ராசியோட கையில என்னைக்கு பணம் இருக்கோ, அப்போ உடனே ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்துங்க. இது உங்க வாழ்க்கை முழுவதுமே நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சிலருக்கு வெளியூர் பயணங்கள்,
மேலும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய ஒரு மாற்றம் பிறக்கும். தெய்வீக பணிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். குடும்பத்துல தந்தை வழி உறவுக்காரங்கிட்ட சுமூகமான உறவு ஏற்படும். ஆனா ரிஷபத்துக்கு வந்து எந்த சைடு உறவா இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி உறவுக்காரங்க அப்படின்னாவே இவங்க மேல கொஞ்சம் ஆதங்கப்படக்கூடியவங்க. என்ன சொல்றேன்னு புரியுதா? எந்த உறவும் உங்களுக்கு உண்மையா இல்லங்கிறத நான் சொல்றேன். ஆனா, இந்த காலகட்டத்துல நீங்க உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகளால எப்பேர்ப்பட்ட உறவையும் சுமூகமா மாத்திக்குவீங்க. அரசாங்க காரியங்கள்ல அனுகூலமான பலன் உண்டு. அலுவலக பணிகள பொறுத்தவரைக்கும் பணிச்சுமை அதிகரிக்கக்கூடும். இருந்தாலும் அது வந்து ரொம்பவே ஆர்வத்தோட நீங்க செய்வீங்க. அதன் காரணமாவும் சில சலுகைகளை பெறுவீங்க. சக ஊழியர்களை நீங்க அனுசரணையாக நடத்துவதனால, அவங்ககிட்டயும் உங்களுக்கு சாதகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு. நிர்வாகத்தினர்கிட்ட பாராட்டுகளும், மகிழ்ச்சிகளும் உண்டு. எல்லார்கிட்டயும் ஒரு சுமூகமான உறவை மெயின்டெயின் பண்ணக்கூடிய காலகட்டம். சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ரிஷப ராசியை பொறுத்தவரைக்கும் வியாபாரத்துல லாபம் குறைவாக இருந்தாலும், உங்களுக்கு வியாபாரத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கான காலகட்டம். கடையை விரிவுபடுத்தலாம், இல்ல வேற இடத்துக்கு மாத்தலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லைங்களா? அது வந்து இந்த காலகட்டத்துல வேணாம். அடுத்த 7 நாள் வேணாம். கடன் வாங்கி புதுசா வந்து முதலீடு செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றலாம். பட் அதையும் நீங்க செய்வது ரொம்பவே தப்பு. இருக்கக்கூடிய வியாபாரத்த இருக்கிற மாதிரி கொண்டு போங்க. புதுசா எதையும் பண்ண வேணாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள பொறுத்தவரைக்கும், மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய நாட்களா இருக்க போகுது. கணவர்கிட்ட ஆதரவு பெருகும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக பணிகள்ல பொறுப்புகள் கூடும். அந்த பொறுப்புகள் கிடைப்பதால உற்சாகமாக காணப்படுவீங்க. சோ, இப்ப வரைக்கும் பார்த்தது ரிஷப ராசியுடைய பொது பலன்கள் இல்லையா? இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள பார்த்தோம்னாக்க, உங்களுக்கு கூடுதல் விவரமா இருக்கும். அதுல முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் அடுத்த 7 நாள் அப்படிங்கிறது, நீங்க எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து தன வருமானம் தாராளமாக கிடைக்கும். அதாவது பணம் தாராளமா கிடைக்க போகுது. குடும்ப உறவுக்காரங்கிட்ட ஒத்துழைப்பு இருக்கும். வீட்ல அமைதி நிலவும். பெற்றோருடைய உடல்நிலையில அக்கறை செலுத்துவதனால, அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் உண்டு. பிற மொழி பேசக்கூடிய பெண்களுடைய நட்பினால வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். ஆண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா பெண்களாலையும், பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்களாலையும் முன்னேற்றம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அன்பு, பாசம் இது எல்லாமே பெருகுங்க. அரசு பணியாளர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கொஞ்சம் தாமதப்பட்டாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உண்டு. உங்களுடைய புத்தி சாதுரியத்தால வாழ்க்கையில பொருளாதார நிலையை சீராக மாத்திப்பீங்க. குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்துக்கு கொஞ்சம் செலவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்காலத்துல தொழில வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு, இப்ப நீங்க செய்யக்கூடிய முதலீடுகள், முயற்சிகள், திட்டங்கள் எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்குங்க. மேலும் உங்களுடைய நட்சத்திர நாதனால எந்த ஒரு விஷயத்திலும் திட்டமிட்டு செயல்படுவது அவசியம். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் வழிகாட்டுவாருங்க. நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேருங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகள்ல உங்க செயல்பாடுகள்ல நிதானம் அவசியங்க. அடுத்தா ரோகிணி நட்சத்திரக்காரங்களே. குருவின் பார்வையால பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்டிருந்த சிக்கல்களும், வில்லங்களும் தீரும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். வியாபாரம், தொழில இருந்து வந்த தடைகள் விலகும். பணியாட்கள பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். திருமண வயதுல இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் அமையும். உங்கள பொறுத்தவரைக்கும் வியாழக்கிழமைகள்ல உங்களுடைய செயல்பாடுகள்ல விழிப்புணர்வு அவசியம். நம்ம என்ன பண்றோம்? இதுக்கான பலன் என்ன? அப்படிங்கிறத யோசிச்சு திட்டமிட்டு தான் நீங்க செயல்பாடுகள்ல இறங்கணும். மேலும் உங்களுடைய தெய்வீக பிரார்த்தனையால தாமதமான திருமணங்கள் தடபுடலா நடக்கும். உறவுக்காரங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அழகிய ஆடை, ஆபரணங்கள் அணிவதாலே மன மகிழ்ச்சி உண்டு. தாயினுடைய அன்பு, அரவணைப்பு உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். உங்களுடைய தொலைதூர பயணங்கள் உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சகல விதங்களையும் சந்தோஷம், சந்தோஷம்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க. முக்கியமா லாபம் அதிகம் பெறக்கூடிய காலகட்டம். வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் புதுசு புதுசா வந்துட்டு யுக்திகளை கையாள்வதன் காரணமா பல விதங்கள்ல பணவரவு உண்டு. சிலருடைய கற்பனை வளம் பெருகி கதை, கவிதை இதெல்லாம் வந்து திறம்பட எழுதி புகழ் பெற போறீங்க. உங்க மீதுக்கு நண்பர்களே பொறாமை கொண்டு பகையாவாங்க. அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
அடுத்ததா மிருகசீரிடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வங்கியில நீ எதிர்பார்த்த கடன் கிடைக்கும். வியாபாரம், தொழில்ல முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரப் போகுது. வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு முன்னேற்றம் உண்டுங்க. உங்களுடைய செயல்பாடுகளால லாபம் தோன்றும். உங்கள பொறுத்தவரைக்கும். அடுத்த 7 நாள் அப்படிங்கிறது, உங்க மனசுக்கு பிடிச்சது எல்லாமே உங்க கைக்கு வரக்கூடிய நாட்களா இருக்க போகுது. அதுவே காதல்ல ஈடுபட்டக்கூடிய இந்த நட்சத்திரத்த பொறுத்தவரைக்கும், உங்களுடைய பயணங்கள் காரணமா, உங்களுடைய காதல் வாழ்க்கை வந்துட்டு சந்தோஷத்தை அதிகமா பெறப் போறீங்க. குறிப்பிட்டு சொல்லனாக்க, இந்த காலகட்டத்துல சுக அனுபவங்கள் கிடைக்கும். கௌரவம் அடைய போறீங்க. உங்களால தாய் மாமனுக்கே நன்மை ஏற்பட போகுது. சிலருக்கு வெற்றிகரமான தொழில்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கல்வியில வெற்றி பெறணும்னு நினைச்சீங்கன்னா, கொஞ்சம் கவனமா படிக்கணுங்க. மேலும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் மத்தவங்களுக்கு நீங்க கொடுக்கறதுனால, நண்பர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவி செய்வாங்க. இன்ப சுற்றுலா இந்த மாதிரியான விஷயங்கள்ல மேக்ஸிமம் இந்த நட்சத்திரம் இந்த காலகட்டத்துல பயணங்கள் மேற்கொள்வதற்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. நெறைய சந்தோஷம் சந்தோஷம் அப்படிங்கிறது தொடர்ந்து அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்த பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை ஏற்பட போகுது. உயர்வு ஏற்பட போகுது. அரசு வகைகள்ல நீங்க எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே சரியான நேரத்துக்கு கிடைக்க போகுது. ஆக மொத்தத்துல அடுத்து வரக்கூடிய 7 நாள் அப்படிங்கிறது, நம்மளுடைய ரிஷப ராசிக்கு பல விதங்கள்ல அதீத பலன்களை அள்ளி தரக்கூடிய நாட்களா இருக்க போகுது. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் மகாலட்சுமி அம்மனை அனுதினமும் வழிபாடு செய்ய குழப்பங்கள் நீங்கி தெளிவான பாதை கிடைக்கும். முக்கியமா பொருளாதார நிலை அப்படிங்கிறது மேலோங்க போகுது. புரியுதுங்களா? உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது 11/9/2024 அன்னைக்கு மாலை 6 மணி முதல் அடுத்தது 14/9/2024 அன்னைக்கு அதிகாலை 12 மணி 15 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கிறதுனால, இந்த நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்னாவே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது முக்கியமா வீண் வாக்குவாதம் இருக்கக்கூடாது. வெளியூர் பயணங்கள மேற்கொள்ளக்கூடாது. புதுசா முதலீடு பண்ணக்கூடாது. மத்தவங்க கிட்ட பேசுறப்போ பேச்சுல நிதானம் இருக்கணும். கோவத்தை கட்டுக்குள்ள வச்சுக்க கத்துக்கணும். முக்கியமா ஆன்மீகத்துல அதீத நாட்டம் இருக்கணும். ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னாக்கா, ரிஷபம் எங்க போய் நிக்கும் தெரியுமா? ஓடி போய் சிவன் கோயில்ல நிப்பீங்க. உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. சிவ சிவான்னு வாழ்றது தான் அந்த ரிஷபத்தோடைய குணமே. ஏன்னா, காளையே இவங்க ராசிக்கு சின்னமா வச்சிருக்கிறனால என்னவோ தெரியல. இவங்க இவங்களுடைய ஆளு யாரு? சிவபெருமானுக்கு அசிஸ்டன்ட் இல்லையா? ஸோ நேரா போய் சிவபெருமான் கிட்ட நின்றுவாங்க. "ஏன்பா? என்னப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு பட்டைய போட்டுக்கிட்டு, "நீ தான் காரணம். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு சரி பண்ணி குடு" அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு அவர்கிட்ட மனச விட்டு பேச முடியுமோ பேசி, கொஞ்சம் ஒரு மாரி மனசுக்கு சாந்தி அடையற வரைக்கும் கோயில்ல சிவனேன்னு இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க. தப்பு இல்லையே! கடவுளுடைய துணையை நாடுவதனால உங்க வாழ்க்கைக்கு வளம் தான் உண்டாகும். பலம் தான் உண்டாகும். புரியாத கேள்விகளுக்கு பதிலும், தீரவே முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கும். ஆன்மீகத்துல ரிஷபம் ஈடுபடுவதனால. சோ அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு இப்படிதாங்க இருக்க போகுது. பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமோடு, நலமோடு, வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள். ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி.